பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த உலகத்துல மிக பெரியவர் ஒருவர் உண்டுங்க. அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எல்லாரும் பெரியவர், சிறந்தவர், சர்வத்தையும் ஆள்கிறவர் அவர் ஒருவர் தான். அவர் என்னுடைய தகப்பனாக, என் துணையாளராக, என் மேய்ப்பனாக, என் தலைவராக அவர் இருக்கின்ற வேளையில நான் அவருடைய ஆளுகையின் கீழே நான் இருப்பதனால என்னுடைய வாழ்க்கை அது சிறப்பானதாக மாறுகிறது. ஆம், கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அவரை நீங்கள் தலைவராக, அவரை நீங்கள் இறைவனாக, அவரை நீங்கள் துணையாளராக, அவரை நீங்கள் தகப்பனாக, அவரை நீங்கள் தாயாக, அவரை நீங்க எல்லாவற்றிலும் பிடித்துக் கொண்டு வாழ்கின்ற பொழுது, அவரை நீங்க எல்லா சூழ்நிலையிலையும் இணைத்துக் கொண்டு வாழ்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கை அது உயர்ந்த நிலைக்கு, ஒரு உன்னதமான நிலைக்கு செல்லும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. என்னோடு சேர்ந்து ஒரு அழகான பாடல் ஒன்று பாடுகிறீர்களா? எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தையும் ஆள்பவர் என்று சொல்லி அழகான பாடல். அந்த பாடல எல்லாவற்றிலும் நீ மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீ மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. நீரே நீ மாத்திரமே, நீரே நீ மாத்திரமே தெய்வமே, நீரே நீ மாத்திரமே. ஆம், கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர், பரிசுத்தர் அவர் ஒருவர் தான். கனத்துக்குரியவர், மகிமைக்குரியவர், எல்லாவற்றுக்குரியவும் அவர் தான். அவருக்கு நாம் அனைவரும் அடிமைகளாக இருக்கிறோம், அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கிறோம். அவரிடம் நீங்க இருக்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கை அது பாதுகாக்கப்படும். கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லி அழகாக சங்கீதம் 23:1 நாம் சொல்கிறோம் அல்லவா? கர்த்தர் மேய்ப்பருங்க, நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்கள்ல மேய்ச்சு எந்த ஒரு கெட்ட நிகழ்வுகளும் என்னை நேர்ந்து என்னை அமுக்கி என்னை துக்கப்படுத்தி விடாதபடி தேவன் என்னுடைய பலனாய் இருந்து என் துணையாக இருந்து என்னை அவர் பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவர் தாங்க உயர்ந்தவர், அவர் தாங்க உன்னதர். அவரை உங்க வாழ்க்கையில பிடித்துக் கொள்ளுங்க. உங்க வாழ்க்கை மிகவும் ஆச்சரியமாக அதிசயமாக இருக்கும். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வருடத்தை காத்துக் கொள்வாராக. ஆமென். God bless you.